வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வு மட்டுமே. ஸோ எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது டிஏடிஏ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000க்கு மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th அல்லது வந்து 12th பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 8th கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 10th 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட் 10/3/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் லெட்டர் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் இதுதான். இதற்கான லாஸ்ட் டேட் 10/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. இதில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. உங்களுடைய பெயர், அதே மாதிரி தந்தை பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ரிலீஜியன் என்ன, அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு, அதே மாதிரி அதனுடைய ரினிவல் பண்ணக்கூடிய டேட் என்ன அப்படிங்கிறதும் வந்து எழுதிக்கங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்ன, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி அதாவது சைக்கிள் வந்து ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரிலீஜியன் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தென் இதில் வந்து கீழே வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி சர்டிஃபிகேட்னுடைய ஜெராக்ஸ் காப்பி, அடுத்தது உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டினுடைய ஜெராக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு ஃபில் பண்ணி இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். தென் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கணும். தென் டேட் வந்து போட்டுக்கணும். ஸோ இது மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி தென் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருவாரூர்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளருக்கான கேட்டகரி. இதில் பார்த்திங்கன்னா ஷெடியூல்டு கேஸ்ட்டில் வந்து 2 போஸ்டிங்கும், அடுத்தது வந்து மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து 3 போஸ்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தென் 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 34 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து பிசி கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. தென் எஸ்சி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் வந்து 37 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து இவங்க வந்து ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னும் இந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. நீங்கள் வந்து நேர்லேயும் போயிட்டு அப்ளை பண்ணலாம், அல்லது நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 10/3/2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. தென் நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் திருவாரூர்.dn.nic.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரில அப்படின்னாலும் ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.